உணவகங்கள், ஜூஸ் கடைகள் மற்றும் இளநீர் கடைகள்ல பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தடை விதிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் உடல் நலத்திற்கு அவை பாதிப்பு ஏற்படுத்துவதால் பேப்பர் அல்லது சில்வர் ஸ்ட்ரா பயன்படுத்த அட்வைஸ் பண்ணிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்முடைய உணவுல கலப்பதால் ஹார்ட் அட்டாக் கூட வரும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பொதுவா ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள சூழ்நிலையை நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்ப வழியில் ஒருத்தருக்கு உடற்பயிற்சியின்மை, இதெல்லாம் ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புள்ள சூழ்நிலை. ஆனா இந்த ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாம பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்றதுனால அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்ல சைஸ் இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக், கண்ணுக்கு தெரியாத மெட்டீரியல் போய் நாளடைவில் இரத்த குழாய் செவறுகள்ல டெபாசிட் ஆகி ஒரு பிளாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம்டா இட் கேன் காஸ் அ ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது. மை மெசேஜ் டு யூ ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சு நம்ம அந்த ரிஸ்கை அவாய்ட் பண்றது பெட்டர். கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரிங்கிங் வாட்டருக்கு, ஸ்டோரேஜுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்றதை தவிர்த்து உங்களுடைய ஹார்ட்டை ஹாப்பியா ஹெல்த்தியா வச்சுக்கோங்க நண்பர்.